இப்போதைக்கு சென்னை தான் ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அத விட ஹாட்டான ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. கார்த்திக் பிரியாணி படத்த தொடர்ந்து விளம்பரங்கள்ல மட்டுமே வராரே, திரைப்படத்துல எப்ப வரப்போறாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்துல ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, மெட்ராஸ் படத்த பத்தி தான். மெட்ராஸ் படத்துல நார்த் மெட்ராஸ் பத்தின படம் இது. அந்த படத்துல வந்து நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு குடிமகன் மாதிரியே நம்ம கார்த்திக் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்த ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தான் வந்து தயாரிக்குது. அண்ட் இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல நம்ம கார்த்திக் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா படத்தோடைய ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ரெடி ஆயிட்டு இவ்வளவு நாட்கள் ஆகியும் படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளாரையும் எழும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி கார்த்தியோடைய முந்தைய படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ஓடாம லைட்டா வந்து தோல்வியை தழுவுன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே தியேட்டர் உரிமையாளர்கள் அவருடைய படத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த மெட்ராஸ் திரைப்படத்துல ஏகப்பட்ட வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால படத்துக்கு யூ சான்றிதழ் கொடுக்காம AU சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அதனால வரி விலக்கு கிடைக்காதே. அதனால மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க தியேட்டர் உரிமையாளர்கள். ஸோ எப்படிடா இந்த படத்தை வெளியிடுறது அப்படின்னு இந்த ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்தோடைய நிறுவனர் ஞானவேல் ராஜா யோசிச்சுக்கிட்டே இருக்காராம். சீக்கிரமா யோசிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார். கார்த்திகோடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.